எங்களுடைய கிளிநொச்சியை சார்ந்த சொல்லிசை பாடகர் ரப் பாடகர் சங்கீஸ்வரன் இன்று விடுதலை செய்யப்பட்டார். இன்று அவருக்கான விடுதலை கிடைத்திருக்கின்றது. மீண்டும் இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டுகின்ற இன்று தெற்கில் இருக்கின்ற காலாவதியான அரசியல் கட்சியாக இருக்கின்ற நாமல் ராஜபக்சாக்கள் போன்ற ராஜபக்சாக்களுடைய அரசியலை இங்கிருந்து இனவாத ரீதியாக முன்னெடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஆதரவளிக்கின்ற வடக்கில் இருந்து செயல்படுகின்ற இந்த சுத்துமாத்த அரசியலுக்கு மக்கள் இனிமேலும் இடம் கொடுக்க மாட்டார்கள் என்று கூறிக்கொண்டு இங்க 3 பேர் இருக்கணும். சுமந்திரன் சொல்ல சொல்லுங்க. அது அவர் சொல்லாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன். சுமந்திரனை பற்றி தான் காய்ச்சது, மற்றது சுப்பிரமணிய பிரபா. நன்றி. அப்ப அந்த விடுதலைக்காக விசேடமாக சட்டமா அதிபர் திணைக்களம் அதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்திருந்தது. அப்போ இந்த நடவடிக்கைகளை எடுக்கின்ற போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இவருடைய கைதின் பிறகு அவருடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட தெரியும், அவருடைய தந்தையார் இவர் நான் நினைக்கின்ற 3 அல்லது 4 வயதாக இருக்கின்ற பொழுதே அவர் இறந்து விட்டார் அல்லது காணாமல் போய்விட்டார். அவருடைய தாயார் எனக்கு கூட நன்றாக ஞாபகம் இருக்கின்றது. கிளிநொச்சி மார்க்கெட்டில் கிளிநொச்சி சந்தையில் தான் அவருடைய வியாபாரம் செய்கின்றார். அப்போ அந்த வியாபாரத்தை செய்த 3 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு 3 ஆண் குழந்தைகள். அவர்களை பராமரித்து இன்றைக்கு ஒரு நல்ல பிள்ளைகளாக வளர்த்தெடுத்திருக்கின்றார். அதனால் அந்த தாய்க்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் முதலில். அதே போன்று இவர் கைது செய்யப்பட்ட பிறகு அந்த தாய் பட்ட வேதனையை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். உண்மையிலேயே ஒரு தாய் தன்னுடைய மகன் அன்பாக வளர்க்கப்பட்ட மகன் கைது செய்யப்பட்ட பிறகு இவ்வாறான காலங்களில் அவர் என்ன செய்வதென்று அறியாது போகும் இடமெல்லாம் போய் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு அரசியல் பின்புலம் உள்ள ஒரு வக்கீலை சந்தித்து அவர் அந்த சட்டத்தரணி ஊடாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டார். அவர்கள் இதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் இதன் மூலமாக தாங்களுடைய அரசியல் இருப்பை அரசியல் வளர்ச்சியை இதன் மூலமாக தாங்களுடைய அரசியல் செய்கின்ற ஒரு கேடுகட்ட அரசியலை முன்னெடுக்கின்ற ஒரு சுத்துமாத்த அரசியலையே எடுத்து பழக்கப்பட்டு இருக்கின்ற நபராக அந்த சுத்துமாத்த அரசியலூடாக தாங்களுடைய இருப்பை அல்லது தமிழ் மக்கள் மத்தியில் மீண்டும் தாங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்கின்ற ஒரு மோசமான செயல்பாடுகளை முன்னெடுத்து இருக்கின்றார். எதேவாறான போதிலும் கூட இந்த சங்கீஸ்வரன் எடுத்துக்கொண்டால் அவர் ரப் பாடகர், நல்ல திறமையான பாடகர். அதே போன்று தமிழ் மக்களுடைய குரலாக தமிழ் மக்களுடைய எழுச்சி பாடல்களை பாடியிருக்கின்றார். உண்மை, அதை அவரும் கூட ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். நான் கூட எப்பொழுதும் கூட சொல்லுகின்றேன், நீங்கள் எழுச்சி பாடல்களை பாடுவதை நிறுத்த வேண்டாம். நன்றி உறுப்பினர் அவர்களே. விசேடமாக இன்றைக்கு இந்த விவாதிக்கப்படுகின்ற மத்திய வங்கி அறிக்கை சம்பந்தமான அதே போன்று நாட்டினுடைய பொருளாதார நிலைமைகள் தொடர்பாக விவாதிக்கப்படுகின்ற கருத்தில் எனக்கும் கருத்து தெரிவிப்பதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு முதலாவதாக ஒன்றை சொல்ல வேண்டும். இன்று கடந்த ஒரு வாரமாக இந்த நாட்டில் விசேடமாக பேசுபடு பொருளாக இருந்த அல்லது அவரை வைத்து அரசியல் ரீதியான காய்களை நகர்த்தி கொண்டிருந்தவர்களுக்கு விசேடமாக எங்களுடைய கிளிநொச்சியை சார்ந்த சொல்லிசை பாடகர் ரப் பாடகர் சங்கீஸ்வரன் இன்று விடுதலை செய்யப்பட்டார். இன்று அவருக்கான விடுதலை கிடைத்திருக்கின்றது. அப்போ அந்த விடுதலைக்காக விசேடமாக சட்டமா அதிபர் திணைக்களம் அதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்திருந்தது. அப்போ இந்த நடவடிக்கைகளை எடுக்கின்ற போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இவருடைய கைதின் பிறகு அவருடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட தெரியும், அவருடைய தந்தையார் இவர் நான் நினைக்கின்ற 3 அல்லது 4 வயதாக இருக்கின்ற பொழுதே அவர் இறந்து விட்டார் அல்லது காணாமல் போய்விட்டார். அவருடைய தாயார் எனக்கு கூட நன்றாக ஞாபகம் இருக்கின்றது. கிளிநொச்சி மார்க்கெட்டில் கிளிநொச்சி சந்தையில் தான் அவருடைய வியாபாரம் செய்கின்றார். அப்போ அந்த வியாபாரத்தை செய்த 3 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு 3 ஆண் குழந்தைகள். அவர்களை பராமரித்து இன்றைக்கு ஒரு நல்ல பிள்ளைகளாக வளர்த்தெடுத்திருக்கின்றார். அதனால் அந்த தாய்க்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் முதலில்.
அதே போன்று இவர் கைது செய்யப்பட்ட பிறகு அந்த தாய் பட்ட வேதனையை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். உண்மையிலேயே ஒரு தாய் தன்னுடைய மகன் அன்பாக வளர்க்கப்பட்ட மகன் கைது செய்யப்பட்ட பிறகு இவ்வாறான காலங்களில் அவர் என்ன செய்வதென்று அறியாது போகும் இடமெல்லாம் போய் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு அரசியல் பின்புலம் உள்ள ஒரு வக்கீலை சந்தித்து அவர் அந்த சட்டத்தரணி ஊடாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டார். அவர்கள் இதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் இதன் மூலமாக தாங்களுடைய அரசியல் இருப்பை, அரசியல் வளர்ச்சியை, இதன் மூலமாக தாங்களுடைய அரசியல் செய்கின்ற ஒரு கேடுகட்ட அரசியலை முன்னெடுக்கின்ற ஒரு சுத்துமாத்த அரசியலையே எடுத்து பழக்கப்பட்டு இருக்கின்ற நபராக அந்த சுத்துமாத்த அரசியல் ஊடாக தாங்களுடைய இருப்பை அல்லது தமிழ் மக்கள் மத்தியில் மீண்டும் தாங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்கின்ற ஒரு மோசமான செயல்பாடுகளை முன்னெடுத்து இருக்கின்றார். எதேவாறான போதிலும் கூட இந்த சங்கீத் சரண் எடுத்துக்கொண்டால் அவர் ரெப் பாடகர், நல்ல திறமையான பாடகர். அதே போன்று தமிழ் மக்களுடைய குரலாக தமிழ் மக்களுடைய எழுச்சி பாடல்களை பாடியிருக்கின்றார். உண்மை, அதை அவரும் கூட ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். நான் கூட இப்பொழுதும் கூட சொல்லுகின்றேன், நீங்கள் எழுச்சி பாடல்களை பாடுவதை நிறுத்த வேண்டாம். இந்த நாட்டில் எங்களுடைய பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டம் என்பது எங்களுடைய வறுமை கூடிய மாவட்டங்களில் ஒன்று. கூடுதலாக காணாமல் போனவர்கள் இருக்கின்ற மாவட்டம், கூடுதலாக இன்றைக்கு தாய் தந்தையரை இழந்த பிள்ளைகள் இருக்கின்ற மாவட்டம். அதனால் அவர்களுக்காக பாடுங்கள், அவர்களுடைய குரலாக பாடுங்கள். அங்கு இருக்கின்ற விஷயமாக நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது கூடுதலாக பார் இருக்கின்ற மாவட்டம், கூடுதலாக பார் வியாபாரிகள் இருக்கின்ற மாவட்டம். நாங்கள் கடந்த காலங்களில் அந்த தேர்தலுக்காக அந்த பிரதேசங்களுக்கு செல்லுகின்ற பொழுது உறுப்பினர் அவர்களே அங்கு இருக்கின்ற மக்கள் கேட்டுக்கொண்டார்கள், ஐயா முடியுமாக இருந்தால் எங்களுக்கு இருக்கின்ற இந்த கசிப்புக்காரன், கஞ்சாக்காரன், இந்த பார்களையாவது குறைத்து தாருங்கள் என்று கேட்டார். கூடுதலாக பாதிக்கப்படுகின்றார். அதனால் அந்த சங்கீசனிடம் நான் கேட்டுக்கொள்வது வேறு எதுமல்ல, அன்று இந்த போதை பிடியில், மதுபானத்தின் பிடியில் சிக்கி இருக்கின்ற எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களை மீட்பதற்காக பாடுங்கள். அதே போன்று அங்கு இருக்கின்ற காணாமல் போனவர்கள் பரிதவிக்கின்றார்கள், அவர்களுக்காக குரல் கொடுங்கள், பாடுங்கள், பரவாயில்லை. அதே நேரத்தில் அவ்வாறான ஆரோக்கியமான பாடல்களை நோக்கி உங்களுடைய பயணம் தொடர்க்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போன்று இவ்வாறான கைதிகளின் பிறகு உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பும் கிடைத்திருக்கின்றது. உங்களுக்கு உலகமே தெரியும், உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நாடுகளில் இருக்கின்ற மக்களும் கூட என்னோடு கூட கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள், அவரை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கை எடுங்கள் என்று. அதனால் நான் சொல்லுகின்றேன், வேறு எதுவுமல்ல. அபகரான் நபர்கள் இன்றைக்கு உங்களை வேறு வழியில், தவறான வழியில் பயன்படுத்தலாம். அந்த தவறான வழிக்கு செல்லாது நல் வழியில் செல்கின்ற நல்ல பிள்ளையாக நாட்டினுடைய நலனை கருதி, எங்களுடைய மக்களுடைய நலனை கருதி உங்களுடைய குரலை ஒலிக்க செய்யுங்கள் என்று மிக அன்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று கௌரவ உறுப்பினர் அவர்களே, கடந்த வாரம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு நபர், நான் என்னமோ இந்த நடராஜ சிலை வைப்பதற்கு எதிரானவன் என்கின்ற ஒரு கருத்தினை விதைத்திருக்கின்றார். உண்மையிலே இந்த நடராஜனை உண்மையிலே எனக்கு தெரியாது. நடராஜ சிலை வைப்பது சம்பந்தமாக இவர் அல்ல, அந்த பேசுகின்ற நபர் அல்ல. எனக்கு ஞாபகம் இருக்கின்ற கனடாவில் இருக்கின்ற ஒரு பெண்மணி வந்து கேட்டுக்கொண்டார்கள், ஐயா எங்களுக்கு ஒரு நடராஜ சிலை ஒன்று வைக்க வேண்டும், அது பலாலி விமான நிலையத்தில், அதற்கான அனுமதியை வாங்கி தாருங்கள், நாங்கள் நடராஜ சிலை கொண்டு வந்ததன் பிறகு உங்களோடு பேசுகின்றோம் என்று. அதன் பிறகு எந்த விதமான தொடர்புகளும் இல்லை. இருந்த போதிலும் கூட அபகாரான ஒன்று நடைபெறுமாக இருந்தால், நடராஜ சிலை வைப்போமாக இருந்தால், அது பல இடங்களில் வைக்கப்பட்டிருக்கின்றது, அதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அபகாரான ஒரு அனுமதி கேட்டிருந்தால் நிச்சயமாக நாங்கள் பெற்றும் கொடுத்திருப்போம். அபகாரான நேரத்தில், அபாரான நடவடிக்கையில் நாங்கள் இருக்கின்ற பொழுது இந்த நடராஜ சிலை வைப்பதற்கு சந்திரசேகரன் தடையாக இருக்கின்றார் என்று அங்கு இருக்கின்ற ஒரு நபர், அவர் முன்னர் பல கட்சிகளிலும் இருந்த நபர், அவருடைய பேர் எனக்கு சுப்பிரமணியம் என்னும் என்று ஞாபகம் இல்லை, அந்த நபர் கூறுகின்றதை நான் காணக்கூடியதாக. நான் சொல்லுகின்றேன், இந்த நடராஜ சிலை வருவதற்கும்
செல்வதற்கும் வைப்பதற்கும் விசேடமாக அது பலாலி துறை விமான நிலையத்தில் வைப்பதற்கு எனது உடன்பாடு இருக்கின்றது, எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர் சொல்லுகின்றது பொழுது இதை தடுப்பதற்கான நடவடிக்கை நான் கடுகளவும் ஈடுபடவில்லை என்பது இந்த சபையில் விசேடமாக தமிழ் மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய தேவை. அப்போ அந்த பிரச்சனை இருக்கின்றது. அதே போன்று இன்னொரு பிரச்சனை, முக்கியமான பிரச்சனையாக பேசப்படுகின்றது. இன்றைய காலங்களில் இந்த செம்மணி புதைக்குழிகள் எடுத்துக்கொண்டால் அந்த செம்மணி சம்பந்தமாக எடுத்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அது தொடர்பாக இன்று நேற்றல்ல, இது ஆரம்ப காலத்திலிருந்தே கூட நாங்கள் இது தொடர்பாக ஆழமான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றோம். கடந்த காலத்தில் எங்களுக்கு தெரியும், இவ்வாறான புதைக்குழிகள் அல்லது மனித எச்சங்கள் தோண்டப்படுகின்ற பொழுது அவைகள் கண் தெரியாத அளவுக்கு இழுத்து மூடப்படுகின்ற சம்பவங்களே இருந்தது உறுப்பினர் அவர்களே. ஆனால் இப்போது அப்படி அல்ல. எங்களுடைய அரசாங்கம் இதற்கு போதுமான நிதி ஒதுக்கீடுகளை செய்து போதுமான பாதுகாப்பு உத்தரவாதத்தை வழங்கி அந்த செம்மணியில் இருக்கின்ற எங்களுடைய மனித எச்சங்களை எங்களுடைய இவைகளை மீள அகழ்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும். அப்ப இதற்கான காரணம் தான் வேறு எதுமல்ல, நாங்கள் சொல்லுகின்றோம் நாட்டின் ஒரு தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப வேண்டும். தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை கட்டியெழுப்ப வேண்டும். தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் வேறு இவ்வாறான நல்ல நிகழ்வுகள், நல்லிணக்கத்துக்கான நகர்வுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அந்த வகையில் நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த விசேடமாக இந்த செம்மணி சம்பந்தமான பிரச்சனையில் எங்களுடைய அரசாங்கம் மிக கவனமாக இருக்கின்றது. அதற்கு நீதி வழங்குவதற்கு எதிர்வரும் 17ஆம் திகதி எங்களுடைய நீதி அமைச்சரும் கூட அந்த இடங்களுக்கு செல்லுகின்றார். அந்த வேளையில் இந்த செம்மணி புதைகுழிகள் சம்பந்தமாக ஒரு ஆழமான கருத்தாடல் செய்வதற்கும் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய ஆனந்த விஜயபால் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு செல்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விட்டிருக்கின்றார்கள். அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோடும் அதே நேரத்தில் பிரதேச சபை தலைவர்களோடும் அங்கே இருக்கின்ற பாதுகாப்பு சம்பந்தமான உரையாடலை மேற்கொள்வதற்கு அந்த வகையில் விசேடமாக எங்களுடைய நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அவ்வாறான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்கின்ற போது அதை போன்று இன்றைக்கு வடக்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பான பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற போது அந்த அபிவிருத்தி நடவடிக்கையில் மேலோங்கி வருகின்ற பொழுது நிச்சயமாக தெரியும், இதுநாள் வரைக்கும் அந்த பிரதேசத்தில் இந்த சுத்துமாத்த அரசியலை செய்தவர்களுக்கு தாங்களுக்கு அரசியல் வாழ்க்கை இல்லாது போய்விடும் என்கின்ற அச்சம் இருக்கின்றது. அந்த அச்சத்தின் காரணமாக கிழக்கு மாகாணத்தில் இல்லை, உங்களுக்கு அல்ல, கிழக்கு மாகாணத்தில் இன்னொருவர் இருக்கின்ற அவருக்கு அவருடைய அரசியலும் கூட சுத்துமாத்தினுடைய கையாளாக இருக்கின்றனர். அந்த சுத்துமாத்த அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுமோ என்கின்ற பயத்தின் காரணமாக மீண்டும் இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டுகின்ற இன்று தெற்கில் இருக்கின்ற காலாவதியான அரசியல் கட்சியாக இருக்கின்ற நாமல் ராஜபக்சாக்கள் போன்ற ராஜபக்சாக்களுடைய அரசியலை இங்கிருந்து இனவாத ரீதியாக முன்னெடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஆதரவளிக்கின்ற வடக்கில் இருந்து செயல்படுகின்ற இந்த சுத்துமாத்த அரசியலுக்கு மக்கள் இனிமேலும் இடம் கொடுக்க மாட்டார்கள் என்று கூறிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் 92(2) அடிப்படையில் அமைச்சர்கிட்ட சொல்லுங்க, சுத்துமாத்திரன் சொல்ல வேணா, சுமாந்திரன் சொல்ல சொல்லிங்க. 3 பேர் இருக்கீங்கன்னா சுமாந்திரன் சொல்ல சொல்லுங்க. அது அவர் சொல்லாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன் சுமாந்திரனை பற்றி தான் காய்ச்சது, மற்றது சுப்பிரமணிய பிரபா. நன்றி. இன்றைய பாராளுமன்ற விவாதத்தின் போது கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் ஆகியோர் உரையாற்றினர்.